வணக்கம். இந்த பதிவில வந்து கடந்த சில நாட்களாக நான் படிச்ச சில செய்திகள உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். ஸோ அந்த செய்திகளையும் பகிர்ந்துக்குவோம். அதுக்கான கமெண்ட்ஸையும் நம்ம பார்ப்போம். நவ் த இன்ட்ரஸ்டிங் தமிழ்நாடு நியூஸ். இதில வந்து எந்தெந்த அரசியல்வாதிங்க கமெண்ட் பண்ணாங்கன்னு நான் பேர சொல்லல. பட் உங்க எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே பத்திரிக்கையில வந்த நியூஸ் தான். ஸோ அதனால நீங்க யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்றத நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இந்த முழு ஊரடங்கையாவது முழுமையான ஊரடங்காக அமல்படுத்த வேண்டும். வெரி குட். நான் நினைக்கிறேன் இவர் வந்து இந்த கமெண்ட்டை வந்து அவங்களோட கட்சி தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதை வந்து இவர் யாருக்கோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஐ திங்க் மக்களுக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து இப்போ அந்த கட்சி அட்லீஸ்ட் அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களாவது இந்த டைமாவது ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்கிறதா தான் நான் எடுத்துக்கிறேன். கும்பிட்டு கேட்கிறேன், முகக்கவசம் அணியாமல் வெளியே செல்லாதீர்கள். ஸோ இது ஹானஸ்ட்லி வந்து இது ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு ரெக்வஸ்ட் தான் கொடுத்துருக்கிறாரு. கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், முகக்கவசம் போடாமல் வெளியில் போகாதீங்க. ஏன்னா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வியாதி தொற்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியும் நீங்கள் கேட்காம போனீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு உங்களை கடைசியாக அனுப்பி விடுவேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் இதை. கரோனா சமூக பரவல் இல்லை என்றால் நோய் தொற்று ஏணிப்படிகள் போல அதிகரிப்பது ஏன்? நல்ல நல்ல கேள்வி. நல்லா கேட்குறாங்க. ஆனால் நம்ம தமிழை வந்து எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணுறாங்க. நல்லா யோசித்து நல்ல ஒரு வேர்டிங்ஸ் கொடுத்து நல்ல கேள்வி கேட்குறாங்க. இது நல்ல கேள்வி தான். இது வந்து ஏன் பரவுது அப்படின்னா, இப்போ இந்த பரவுறது பார்த்தீங்கன்னா போட் கிளப்லேயோ போயஸ் கார்டன்லேயோ இல்லை அண்ணா நகர்லேயோ பரவலை. பரவுற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஏணி படிக்கு கீழே ஒரு குடும்பம் வசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாஸில் தான் பரவுது. ஸோ இந்த கேள்வியை கேட்ட அரசியல்வாதி இந்த மக்களெல்லாம் ஏன் ஏணிப்படி கீழே போய் வாழ்கிற அளவுக்கு இவ்வளோ நாள் வச்சுருந்தீங்க, அவங்களுக்கும் நீங்கள் இருக்கிற மாதிரி போட் கிளப்லேயோ இல்லை போயஸ் கார்டன்லேயோ அந்த மாதிரி நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது அந்த மாதிரி நல்ல ஏற்பாடுகளை செய்யுங்களேன். மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுத்தும் இணைய வழி வகுப்புகள் நடத்த அனுமதி அளிக்கக்கூடாது. ஓகே, நல்ல கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவங்க வீட்டில் எந்த மாணவரும் இப்போ படிக்கிற வயசில் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி சொல்லியிருப்பாரா இருக்கும். உலகமே இணைய வழி கல்வியில் தான் படிச்சுட்டு இருக்குது. இவங்களே இணையதளத்து மூலமாக தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஆனால் மாணவர்களுக்கு மட்டும் படித்தா மன அழுத்தம் வரும். இன்னைக்கு வந்து எல்லா மாணவரும் இணைய வழி கல்வியில் தான் படிக்கிறாங்க. ஸோ இந்த இணைய வழி கல்வியை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியுது, எல்லாரும் பெனிஃபிட் ஆகுறாங்க. ஆனால் அரசியல்வாதிங்க சொல்கிறத பாருங்கள், மாணவர்களுக்கு இணைய வழி கல்வி படித்தா மன அழுத்தம் அதிகமாக வந்துடுமா? நீங்கள் கொடுக்குற இந்த கமெண்ட்டால் பல கோடி மக்களுக்கு மன அழுத்தம் இருக்குது. அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இணைய வழி கல்வி முறை நிச்சயமாக வகுப்பறை கல்விக்கு மாற்று இல்லை. நல்ல ஒரு கண்டுபிடிப்பு. 21வது நூற்றாண்டுலேயே வந்து இதுதான் வந்து பெஸ்ட் இன்வென்ஷன்னு சொல்லலாம். இப்போ யாராவது வந்து இந்த நூற்றாண்டில் வந்து நம்மளுக்கு வந்து உலகம் உருண்டை அதை கண்டுபிடிச்சது நான் தான் அப்படின்னு சொன்னால் நம்ம அவரை எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி தான் இந்த கமெண்ட் சொல்கிறவரை நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன், என்னோட கருத்து. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இப்போ ஸ்கூலுக்கே போக முடியாத கட்டத்தில் மாணவர்களுக்கு ஒரே வழி இணைய வழி கல்வி அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி எல்லாரும் அப்படி தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊர் அரசியல்வாதிங்க பாருங்கள், ஒரு 10 days போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் கொரோனா வந்துடும் சொல்லி அதை போய் அந்த எக்ஸாமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அது வந்து 10th படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் இருந்தது. இப்போ எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது. ஸோ இந்த கல்வி ஆண்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கே போகாமல் இருக்கணும், மக்கா இருக்கணும். ஸோ இவங்க எல்லாரும் வந்து அடுத்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து வரக்கூடிய எலெக்ஷனில் எல்லாம் ஓட்டு போடணும். இது வந்து பியூர்லி பொலிட்டிக்கல் கேம். மக்கள் தான் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். படிக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. This is the very important news, and especially
நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற ஏசி ரூம்குள்ளே உட்காந்து கமெண்ட் மட்டுமே கொடுக்குற, அறிக்கை மட்டுமே கொடுக்குற அரசியல்வாதிகள் வந்து பார்க்க வேண்டிய, கேட்க வேண்டிய நியூஸ். The world largest COVID-19 facility will have 10,000 beds. எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருக்குல்ல, இந்த இவ்வளோ பெரிய வேர்ல்டு பிக்கஸ்ட் ஃபெசிலிட்டி எங்கே வரப்போகுதுன்னு. நம்மளோட இந்தியாவில், நம்மளோட தலைநகரத்தில் டெல்லியில் இப்போ இருக்கிற அரசாங்கத்தால், இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டரோட எஃபர்ட்டால் ஓப்பன் பண்ணுற பிக்கஸ்ட் ஃபெசிலிட்டி தான் டெல்லியில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இட்ஸ் அ வேர்ல்டு பிக்கஸ்ட் ஃபெசிலிட்டி. ஸோ தேங்க்ஸ் டு தட் சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால். ஸோ நீங்கள் பார்க்கலாம், யூனோ சிஎம் வந்து எப்படி வேலை பண்ணுறாரு, இல்லை பொலிட்டிஷியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத யூ கேன் see it. ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 22 football field, 22 football field, such a biggest facility. Again, you know, Arvind Kejriwal also says, yes, we are not locking down Delhi. We will go back normal, but we will have all facilities, all safety measures to save our people. So this is what our politicians in Tamil Nadu should see, should learn, and should work like this. Not just making a comment. ஏசி ரூமில் உட்கார்றது, இப்போ எல்லாம் பெரிய பெரிய ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க, முன்னாடி உட்காந்துட்டு தே ஜஸ்ட் ஸ்டார்டட் கிவிங். மார்னிங் 9 o'clock எப்படி அவங்க ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்களோ, ஸோ மார்னிங் 9 o'clock ஒரு கமெண்ட், லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட். ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் திஸ், டூ சம்திங் எஃபெக்டிவ் ஃபார் அவர் பீப்புள். வேர்ல்ட் நியூஸ்ன்னு பார்த்தா, சைனா லாக்ஸ் டவுன் 10 more Beijing neighborhoods. Beijing cuts flights, shut down school to contain second wave. Beijing lockdown, a sign of the world's new normal. ஸோ இப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ வந்து செகண்ட் வேவ் ஸ்டார்டட். ஸோ இது வந்து இட் இஸ் அ நியூ நார்மல். ஏன்னா இப்போது நம்ம அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவாங்க, அரசாங்கம் வந்து தவறான தகவலை தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ ஃபஸ்ட்டு வேவ் வந்தது, அவங்க வந்து அந்த வைரஸை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ தென் தே ரீஓப்பன் த கண்ட்ரி. நவ் அகெயின் லாக்டவுன். ஸோ லாக்டவுன், ரீஓப்பன், லாக்டவுன், இட்ஸ் பிகம் லைக் அ நியூ நார்மல். ஸோ இது வந்து நம்ம எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதை விட்டு இப்போ தமிழக அரசியல்வாதிகள்னால் உடனே வந்து சொல்லுவாங்க, அரசாங்கம் தவறான தகவலை தெரிவித்து விட்டது, மக்களை வந்து ஏமாற்றி விட்டது. ஸோ இட் இஸ் நாட் லைக் தட், இட் இஸ் அ நியூ நார்மல். ஸோ வந்து லாக்டவுன் பண்ணலாம், திருப்பி ஓப்பன் பண்ணலாம், திருப்பி லாக்டவுன் பண்ணலாம். 2 weeks lockdown imposed on 20 cities as virus case increase in Pakistan. Virus infection and death underreported, political party says. Russia revised April death toll days after World Health Organization criticism. The Deputy Prime Minister said Saturday, some of virus-related death statistic may need to be updated. So it is normal. இந்த டெத் ரேட்டை வந்து அண்டர் ரிப்போர்ட் பண்ணுறதோ இல்லை வந்து தவறான தகவலை தெரிவிக்கிறதுன்றது இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து நார்மல். ஏன்னா நம்மளோட அந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து யாருமே அவங்க சொத்து கணக்கை வந்து கரெக்டாக கொடுத்ததில்லை. ஸோ என்னைக்கு அவங்கெல்லாம் அவங்களோட சொத்து கணக்கை கரெக்டாக சப்மிட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தே கேன் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் அ ரியல் ஃபேக்சுவல் நம்பர்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட். ஸோ இட் இஸ் நார்மல். ஸோ நம்ம ஊர் பொலிட்டீஷியன்ஸும் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த இறப்பு விகிதமோ இந்த இறந்தவர்களோட எண்ணிக்கையில் குளறுபடி இருக்குது, அதனால் நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோன்னு. நீங்கள் உங்களோட சொத்து மதிப்பில் பல வருஷமாக குளறுபடி இருக்குது, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ மக்களெல்லாம் சேர்ந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட சொத்து விவரங்களில் குளறுபடி இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு என்னைக்கு போகிறாங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்குறத நிறுத்துவீங்க. ஸோ இந்த கொரோனாவோட டெத் ரேட்டுன்றது இட் வில் வேரி. என்றைக்குமே வந்து ஆக்சுவல் ஃபேக்ட் இன்னைக்கு இத்தனை நடந்ததுன்றது கொடுக்கவே முடியாது. பிகாஸ் தே ஹாவ் டு கோஆர்டினேட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் districts, different officials, different department. So there should be always a fluctuation, plus or minus, not only in India, world over. And who knows, these numbers, whoever reporting to WHO
WHO is the accurate number. Is that someone who's going to check? No. So, don't do politics on this. Spend your time for something else. So the most affected country in Pathina, US. Now, US reopens. All 50 states have begun to reopen in some ways after the coronavirus. As US state reopens, coronavirus infection increase nationwide. 21 states see increase in average daily new case. ஸோ ரீஓப்பன் பண்ணாங்கன்னா கேசஸ் வில் இன்க்ரீஸ். ஸோ இதே வந்து இப்போ நம்ம ஊர் பாலிட்டிஷியன்ஸ் ஓகே ரீஓப்பன் பண்ணிட்டாங்க, அரசாங்கம் பொறுப்பற்ற நிலையில் நடந்தது, அதனால கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு கமெண்ட்டாக சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நம்ம ஊர் பாலிட்டிஷியன்ஸ்க்கு வந்து இப்போது டெய்லி கமெண்ட் சொல்கிறது அப்படின்றது ஒரு ஹேபிட் ஆர் இது வந்து ஒரு வியாதியாகவே ஆகிடுச்சு. காலையில் எழுந்துக்கணும், நல்ல ஏசி ரூமில் போய் உட்காரணும், நல்ல ஒயிட் ஷர்ட், அது பார்த்தீங்கன்னா அயன் பண்ணி ஒரு கசங்கி ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பாலிட்டிஷியன். ஸோ உடனே வந்து அவங்க வந்து ஒரு கமெண்ட் சொல்லணும். ஸோ இப்போ யூஎஸில் எல்லா ஸ்டேட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. 21 ஸ்டேட்டில் வந்து கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய இன்க்ரீஸ் ஆன இடத்துல கவர்மெண்ட் போய் செக் பண்ணுறாங்க. ஸோ நியூயார்க் கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுக்கு வந்து இட் டுக் 40 days டு கிளைம் அப் த மவுண்டன். ஸோ தே வெண்ட் அப் லைக் மார்ச்லேருந்து 40 days they went up like this. Then it took 60 days to come back. ஸோ 40 நாள் கேஸ் வந்து இப்படி போனது, திரும்ப வர்றதுக்கு 60 days. It takes long time to come back. So and also அவர் சொல்கிறாரு, when they went up they can't even see the peak of the mountain because it's so high. ஸோ அந்த 40 நாள் 60 நாள் 100 days it took for them to control this. ஸோ இது வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு அவர் சொல்கிற காரணம் வந்து 60 days to come down with the effort of New Yorkers responsible and smart behavior. ஸோ அவங்க வந்து பொறுப்பாக நடந்துட்டதுனால தான், மக்கள் பொறுப்பாக நடந்துக்கிட்டதுனால இந்த கர்வை வந்து அவங்க they able to bring it down. And அவரும் என்ன சொல்கிறாருன்னா, wearing a mask and social distancing is a must to contain this virus. ஸோ மாஸ்க் போடுறதும் சோஷியல் டிஸ்டன்சிங்கும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த வைரஸை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும்னா மாஸ்க் போடுறதும் சோஷியல் டிஸ்டன்ஸும் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நவ் the Europeans say the virus is over. So most of the European countries they started opening. So France begins return to normal after successful coronavirus lockdown of 8 weeks. So 2 months lockdown kapram France வந்து they opened it. The president said come back to normal, corona is over and you need to know how to live with corona. So Eiffel Tower to reopen to public from June 25th. Kids will go back to normal school after summer. So இப்போ நம்ம ஊரில் வந்து எக்ஸாம்க்கே போகக்கூடாது, எக்ஸாம் போனால் கரோனா வைரஸ் வரும்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க. கரோனா வைரஸ் இஸ் ஓவர், வி ஹாவ் டு கோ பேக் டு ஸ்கூல். ஸோ ஸ்கூலில் வந்து தேவையான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்ஸ் வில் கோ பேக் டு நார்மல் ஸ்கூல் ஃப்ரம் ஆகஸ்ட். 10 countries in Europe opening up for summer travel. இது வந்து not only opening their country, they also open the country for the world to come and see them, travel, tourism. So they have to come back, see the business. எந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா the most affected countries are all open for tourism. They are saying Spain, Greece, Cyprus, German, Portugal, Croatia, Britain, Italy and Austria. So in the எல்லா countries they are open for tourism. If you are planning to visit Europe, you can visit Europe, but make sure you follow all the safety measures. Wear your mask, follow your social distance.